நான் இந்த வீடியோல 7Gல கதிர் காத்திருக்கிறத பத்தி பேசியிருப்பேன். ஆனா இப்போ இந்த காத்திருக்கிறதெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ண பயமா இருக்கு. ஏன்னா இப்படிதான் நம்ம ஒரு டைம்ல லவ் ஃபெயிலியரையும் பெயினையும் ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 96 அம்பிகாபதி இந்த மாதிரி மூவிஸ்லலாம். யோசிச்சு பாருங்களேன், 96ல அந்த படம் முழுக்க நம்ம ராமோட பெயினை ரொமான்டிசைஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எண்ட் ஆஃப் தி டே ராமுக்கு கிடைச்சது அந்த பெட்டியில ஜானுவோட ஞாபகமும் வச்சுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள். அவ்வளவுதான் இல்ல. இந்த மாதிரி காத்திரத்தலோட இன்னொரு சைடை காட்டின ஒரு நல்ல படம் தான் நீதான் எந்தன் பொன் வசந்தம்ல நித்யா கேரக்டர். நான் ரீசெண்டா இப்ப படிச்ச ஒரு நாவல்ல ஒரு ஹீரோயினோட கேரக்டரை இப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. தெரியப்படுத்திவிட்டு எத்தனை நாட்கள் என்னை துண்டித்து கொண்டாலும் காத்திருப்பின் கைகளை பற்றி கொண்டு வாழ்ந்திருப்பாள். முன்னறிவிப்பின்றி ஒரு நாள் காணாமல் போனாலும் என்னை பற்றிய குழப்பங்களுக்கு ஆளாகி போவாள் அப்படின்னு. இப்போ நித்யாக்கு இந்த படத்துல நடக்கிறது முன்னறிவிப்பு இல்லாம போறதுதான். அவ வெயிட் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆயிடுவா, வெறுத்து போயிடுவா. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, ஒருத்தவங்களுக்காக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்கள வெறுக்கிறோம். எக்ஸ்பெக்ட் பண்றோம், டிசப்பாயிண்ட் ஆகுறோம். என்ன நான் உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன், இவ்வளவுதானா அப்படின்ட்டு அகைன் அண்ட் அகைன் டிசப்பாயின்மெண்ட்ஸ். இந்த படத்துல ஜீவாவோட ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் அகைன் தே ஃபெல் இன் லவ், தே வேர் ரீயுனைட்டட், ஆல் சார்ட்டட் அப்படிதான். ஆனாலுமே நித்யா வெயிட் மட்டும் பண்ணிட்டு இல்லாம, வெறுத்து மட்டும் போயிட்டு இல்லாம, அவளுக்கான பாதையை சூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சதுனால தானே தே வேர் யுனைட்டட் அகைன்.